how are you? Are you all fine? Good. I'm also fine. ஓகே, நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, டென்ஸில் பார்த்தாச்சு. அந்த வாஷ் பண்ணுறதை வச்சு நீங்கள் துவைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் நான் துவைக்கிறேன். இது நம்ம பார்த்தோம் இல்லையா. டு யூ வாஷ்? எஸ் ஐ வாஷ். அதான் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ்? எஸ் ஐ வாஷ் த க்ளோத்ஸ். தென் நீங்கள் எல்லாருங்கிறதுக்கு யூ வந்து நீங்கள், அது நம்ம பார்த்தோம் இல்லையா. டு யூ ஆல் வாஷ் த க்ளோத்ஸ்? இல்லை டு யூ நிறைய பேருக்கும் அப்படி தான் சொல்லுவோம். வாஷ் த க்ளோத்ஸ்? எஸ் வி வாஷ் த க்ளோத்ஸ். ஆமாம் நாங்கள் துணி துவைக்கிறோம். வி வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி சொன்னோம் இல்லையா. அவங்களாம் தினமும் துணி துவைக்கிறார்களா? டூ தே வாஷ் த க்ளோத்ஸ்? எஸ் தே வாஷ் த க்ளோத்ஸ். அதே மாதிரி அவன் ஒரு பையன் துணி துவைச்சிட்ருக்கான், துணி துவைக்கிறான் தினமும். டஸ் ஹீ வாஷ் த க்ளோத்ஸ்? எஸ் ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அப்புறம் டஸ் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி குழந்தை ஒரு கர்ச்சீப் எடுத்து அவங்க அம்மா மாதிரியே துவைக்கிறதுக்கு ஆசைப்படும், டப்புன்னு. டஸ் இட் வாஷ் த க்ளோத்ஸ்? எஸ் இட் வாஷஸ் த க்ளோத்ஸ். டஸ் இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்போவுமே எஸ்ன்னு இருக்காது. சிலப்போ வந்து ஆன்சர் வந்துட்டு நம்ம வேறு மாதிரி நினச்சி கேட்டோம்னா இல்லை அப்படிம்பாங்க இல்லையா. அது என்னென்னு பார்க்கலாமா. இப்போ வந்துட்டு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, வேறு இந்த காய்கறிகள்லாம் அலாசிட்ருக்காங்க. அந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே வெளியில் வச்சு அலாசிட்ருக்காங்க. அலாசுறதை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஓ இவங்க துணி தினம் இப்படி தான் வந்து அலாசுகிறாங்க. அவங்க தினம் வந்து காய்கறியை நறுக்கிட்டு அதை அலம்புறதுக்காக கழுவுறதுக்காக அப்படியே போட்டு குனிஞ்சு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க துணி தான் துவைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு கேட்குறாங்க, என்ன தினம் நீ துணி துவைக்கிறியா? அப்போ அந்த இடத்துல அவங்க துணி தான் இது வெஜிடபிள்ஸ் தான் அலாசிட்ருக்காங்க இல்லையா. அப்போ இல்லை தினம் அவங்க இப்படி தான் கட் பண்ணி அலாசி எடுப்பாங்க. வெளியில் வந்து அலாசிட்டு தண்ணியாக செடிக்கு ஊற்றிட்டு இப்படி வருவாங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என்ன தினம் நீ வந்து துணி துவைக்கிறியா அப்படின்னு. டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி அப்படின்னு ஒருத்தங்க, நீ தினமும் துணி துவைக்கிறாயா அப்படின்னா, நோ ஐ டோன்ட் வாஷ். அதாவது டு யூ வாஷ்னு கொஸ்டின்னு டூவோட நாட் போட்டால் அது நெகட்டிவ். ஐ டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அப்போ என்ன பண்ணுறோம், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ். அப்போது இவங்க கேட்குறாங்க, நீங்கள் துணி துவைக்கிறீங்களான்னு. ஆனால் துணி அப்போ துவைக்கலை. அப்போ எஸ்ன்னு சொல்ல முடியாது, துணி துவைக்கிறது இல்லை. அப்போ வெஜிடபிள்ஸ் தான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. தினம் சமையலாகும், தினம் அதை வந்து கழுவுறதுக்காக வெளியே வந்து பின்னாடி வந்துட்டு அந்த காய்கறிகளை அந்த பாத்திரத்தில் கழுவிட்டு அந்த தண்ணியை பின்னாடி செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக அவங்க அப்படி குனிஞ்சு அப்படி கழுவிட்டு இருப்பாங்க. அந்த பாத்திரம் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரிங்களா, நறுக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரி. அதே மாதிரி ஒரு 2-3 பேர், ஒரு குடும்பம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினால் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒருத்தங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, 2-3 இவங்க வந்து ஒரு 5-6 காய்கறியோடு நறுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேறு இந்த கையில் அரிப்பு எடுக்காமல் இருக்க, சேனக்கிழங்குல அரிப்பு எடுக்காமல் இருக்க, அதே வந்து மஞ்சத்தூள் போட்டு அது அவங்க அதை க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு 2-3 பேர்னா ஒருத்தருக்கு மேலேனாலே நீங்கள் நிறைய பேருன்னு அர்த்தம். 2 பேர்னாலும் சரி, 2000 பேர்னாலும் சரி, நீங்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி வரும். டு யூ ஆல்னு சொல்ல வேண்டாம், டு யூ சொல்லிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, தினம் நான் பார்க்குறேன் நீயே அப்புறம் உன்னோட மருமக, நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து 5-6 பேர் 7-8 பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டில். ஆனால் நீங்கள் 3-4 பேர் வந்து என்னத்தை அலாசிட்டு இருக்கீங்க? நாங்கள் அலாசலை, நாங்கள் வந்து துணியெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணல, நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுறோம். அப்போ இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க பக்கத்து வீட்டில்? டு யூ, இந்த இடத்துல யூ நிறைய பேர் காமிச்சு, நீங்களுக்கும் யூ தான், நீங்கிறதுக்கும் யூ தான். டு யூ நீங்கள் எல்லாரும், டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி?
அப்போ இல்லையே நாங்கள் துணியை வாஷ் பண்ணல, தினம் க்ளீன் பண்ணுறேன், வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுறோம். வி நாங்கள் எல்லோரும் வி டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, வி க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து வாஷிங் மிஷினில் இருக்கிறனால வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி கூட பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. இவங்க ஆனால் தினம் சமையல் பண்ணணும் இல்லையா வீட்டில், அதனால அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க தினம் வந்து அந்த வெஜ்ஜு நான்வெஜ் எதாக இருந்தாலும். சரி, அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை காமிச்சு நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீ தினம் துணி துவைக்கிறேன்னு. இல்லை, நான் வந்து தினம் வெஜிடபிள்ஸ் தான் வாஷ் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே பக்கத்து வீட்டம்மா என்ன சொல்கிறாங்க, இந்தம்மா வீட்டில் ஒரு 2-3 பேர் நிறைய காய்கறிகள்லாம், ஒருத்தங்க சேனக்கிழங்கெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டுருக்காங்க, ஒருத்தங்க இன்னொரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கழுவிட்டுருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேட்குறாங்க 2-3 பேருங்கிறப்போ நீங்கள் அப்படி நீ ஒருத்தங்களுக்கும் யூ தான், நீங்கங்கிறப்போ யூ தான். டு யூ நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான். டு யூ ஆல்னு சொல்லலாம். டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அப்போ அவங்க தினம் வெஜிடபிள்ஸ் அந்த டைமில் க்ளீன் பண்ணுறாங்க, தினம் காலையில் தினம். ஸோ அந்த டைமில் ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ வந்து அவங்க க்ளீன் பண்ணுறது வெஜிடபிள்ஸு. அவங்க துணி அப்போ துவைக்கலைங்கப்போ வி டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, வி டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, வி க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. ஓகே, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் அவங்களுடைய சொந்தக்காரங்க கேட்குறாங்க, என்ன அங்கே 4-5 பேர் 3-4 பேர் எல்லாம் ஒரே சேர்ந்த குடும்பம், இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா, இணைந்த குடும்பமாக இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்துட்டு என்னது அவங்க வாஷ் பண்ணிட்டுருக்காங்க குனிஞ்சு அப்படின்னு அலாசிட்டுருக்காங்க, என்னது துணிவா அப்படி கேட்குறாங்க. டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? தினம் நம்ம பார்க்குறவங்க தினம் இப்படி தான் வாஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? தினம் அவங்க வராங்க, குனிஞ்சு என்னது கழுவிட்டுருக்காங்க. அப்போ அவங்க துணியை நினச்சிட்டு கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் இன்னொருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தினம், அதாவது டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, அவர்கள் தினமும் துணி துவைக்கிறார்களா அப்படின்னு. இல்லை, அவங்க குனிஞ்சு என்னென்னா அலாசனமாக இருக்கிறது துணி இல்லை, அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. தே டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, தே க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வீடு, இதே மாதிரி அந்த பக்கம் வீட்டில் ஒரு லேடின்னா என்ன ஒரு பொம்பளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பக்கத்து வீட்டில் அவள் என்ன பண்ணுறா, அவளும் அப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரி, அந்த பொம்பளை அப்படி தான் தினம் தினம் துவைக்கிறாளா? டஸ் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? அவள் என்ன தினம் துணி துவைக்கிறாளா? நோ, she doesn't wash the clothes daily. She cleans the vegetables daily. அவள் தினமும் துணியை துவைக்கிறதில்ல, அவள் வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுறா தினம். ஆமாம், வாஷிங் மிஷின் எல்லாம் துணிகள்லாம் சேர்ந்த பிறகு தான் 2-3 நாளுக்கு ஒரு தடவை தானே துவைக்க முடியும், ஒன்றுக்காக துவைச்சிட்ருக்க முடியாதுல்ல, அதை வச்சு. டஸ் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? அவள் தினமும் துணி துவைக்கிறாளா? இல்லை, அவள் தினம் க்ளீன் பண்ணுறா வெஜிடபிள்ஸை. ஷீ டசன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, ஷீ வாஷஸ் த வெஜிடபிள்ஸ், ஷீ க்ளீன்ஸ் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குட்டி குழந்தை அவங்க வீட்டில் அதுவும் ஒரு கேரட்டு இல்லைன்னா ஏதாவது பீன்ஸு இல்லைன்னா பச்சை மிளகா இல்லைன்னா தக்காளி எதாவது எடுத்துகிட்டு வரும், அதுவும் அவங்க அம்மா மாதிரி க்ளீன் பண்ணணும் நீட்டாக. அப்போ டஸ் இட். ஆனால் இங்கேருந்து பார்க்குறவங்க ஏதோ அதுவும் எனக்கையோ அலாசிட்டு இருக்குது தண்ணியில் நினச்சோன்னா அவங்க கேட்குறாங்க, அந்த குழந்தை தினம் துணி துவைக்குது அவங்க அம்மா மாதிரியே. டஸ் இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி? இல்லை, நோ, இட் டசன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஷீ டசன்ட் வாஷஸ் வரக்கூடாது, டசன்ட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. இட் க்ளீன்ஸ் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
2, 3 தடவ கேட்டு பாருங்க புரியும்.